ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர்ல முத்துக்குமார் அவங்க சைட்ல இருக்கிறாங்க, புது சைட்டு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கிரேட் பீம் வந்து காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இது. நீங்க புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தா நீங்க தொடர்ந்து பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. திருப்பூர், சூலூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ கீழே எங்க போன் நம்பர் வரும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் நம்ம செஞ்சு தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கிரேட் பீம் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இந்த கிரேட் பீம் வந்து நம்ம எவ்வளவு உயரம் நம்ம போட்டுக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், நாங்க கிரேட் பீம் வந்து 1 அடி போடுறோங்க, கம்பி வந்து 4 16 mm 2 12 mm போடுறேங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த சைட்லயும் பாத்துக்கங்க, நான் போடுறது உண்மைதானா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாத்துக்கங்க. 4 16 mm 1 2 கீழே 2 மொத்தம் 4 16 mm 2 12 ஹைட் வந்து நான் 1 அடி போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க நீங்களே. 1 அடி 7 அங்குலம் இருக்கு பாருங்க இந்த பலகையோட திக்னஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 அடி 7 அங்குலம் நான் கை வச்சிருப்பேன். நாம கிரேட் பீம் பாத்தீங்கன்னா 1 அடி போடுறோம், நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், பில்லர் வந்து நாங்க 1.25 போடுறோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே பழைய வீடியோலயும் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது காங்கிரீட் போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு 1.25 வருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் காங்கிரீட் போட்டாச்சு, பில்லருக்கு வந்து பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டுட்டோம் அப்படின்னாக்க 1.25 வரும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 1 அடி இருக்கு பாத்தீங்களா, இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரலும் 1 அடி இருக்குங்களா. இப்ப இந்தாண்ட 1.5 இன்ச்சு இந்தாண்ட 1.5 இன்ச்சு வரப்ப 1.25 வந்துரும் உங்களுக்கு பில்லரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பியோட இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரலும் பாத்தீங்கன்னாக்க 6 இன்ச்சு வரும். இந்தாண்ட 1.5 இன்ச்சு இந்தாண்ட 1.5 இன்ச்சு வரப்ப உங்களுக்கு 9 இன்ச்சு காங்கிரீட் வந்துடும். அப்ப இந்த பில்லரோட சைஸ் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1.25க்கு 3/4 பில்லருங்க இது. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த கிரேட் பீமோட உயரம் வந்து 1.5 அடிங்க. இப்ப இந்த தரை பாத்தீங்கன்னாக்கா இந்த லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல இருந்து இருங்க உங்களுக்கு டேப்பை வச்சு காட்டுறேன். இப்ப இதுதான் தர லெவல்னு வச்சுக்கங்க. இதுல இருந்து நான் டேப் வச்சு காட்டுறேன், இது எவ்வளவு ஹைட்ல கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது மேல் மட்டமா நினைச்சுக்குவோம். இதுல இருந்து இந்த தரை வந்து எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னாக்க 1 அடி 3 அங்குலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே ரமேஷ் சார் கிரேட் பீம் போடுறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், கிரேட் பீம் வந்து எப்பயுமே நம்ம போடுறோம் அப்படின்னாக்க இது வந்து கிரேட் பீம். இந்த கிரேட் பீம் வந்து தரையில இருந்து ஒரு 1/2 அடியாவது கீழே இருக்கணும். அதாவது பூமி மட்டத்துக்கு கீழே வந்து ஒரு 1/2 அடியாவது கிரேட் பீம் கீழே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்பயும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், ஏன்னா புதுசா நம்ம சேனலை நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப புதுசா வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கிற வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் மறுபடியும் ஒவ்வொரு வீடு செய்யும் போதும் அந்தந்த வீட்டுல நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து கிரேட் பீம் வந்து எப்பயுமே பூமி மட்டத்துக்கு கீழே ஒரு 1/2 அடி போகணும்னு நான் சொல்லியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னாக்க நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள தண்ணி விடுறப்ப இந்த பக்கம் தண்ணி கசியாது, புடுங்கிக்கிட்டு வராது தண்ணி. நான் சொல்ற புரியுங்களா, எதனால வராதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட் பீம் வந்து பாத்தீங்கன்னாக்க பூமி மட்டத்துக்கு கீழே வந்து ஒரு 1/2 அடி இறங்கி இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்டுக்குள்ள தண்ணி விட்டு கடப்பாறை விட்டு நண்ட போது இந்த பக்கம் தண்ணி பிடுங்காம இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த 1.5 அடி கீழே பூமி மட்டத்துக்கு கீழே இறக்கி வைக்கிறது. இதே வந்து சில பேர் வந்து மேஸ்திரியோ இன்ஜினியரோ பில்டர்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தரமட்டத்துக்கு மேல வந்து கிரேட் பீமை ஏற்றி வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்மட்டத்துல தண்ணி விட்டு கடப்பாறையில கிண்டுறப்ப தண்ணி வந்து கீழ் வழியா இறங்கி இந்த பக்கம் அடியில புடுங்கிட்டு தண்ணி வெளியே வரும். அப்ப மண்ணும் சேர்ந்துக்கிட்டு புடுங்கிட்டு வெளியே வரும். இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த கிரேட் பீம் வந்து இந்த பூமி மட்டத்துக்கு கீழே ஒரு 1/2 அடி கீழே இறங்கி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். முழுசா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது எதுக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க புதுசா வீடு கட்டுறவங்க, ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க, நம்ம சைட்ல என்னென்ன நடக்குது, எப்படிலாம் நம்ம வீடு கட்டலாம், முறைப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க சரி வர தெரிய வராது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வீடும் நம்ம புதுசா கட்டுறப்ப ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா கட்டி முடிக்கிற வரையிலும் ஃபுல் வீடியோவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல் 11 பில்டர்ஸ், LAVAN 11 பில்டர்ஸ். இந்த சேனலை புதுசா வீடு கட்டுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க
உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னாக்க நம்ம வீடியோ போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வந்துடும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் கோயம்புத்தூர்ல, சூலூர்ல, திருப்பூர்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. புதுசா அப்படி வீடு கட்டணும், இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க நல்லபடியா வீடு கட்டி தருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க வீடியோ கீழே நம்ம நம்பர் வரும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி கொடுக்கலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லெவன் பில்டர்ஸ் வணக்கம்.